அக்னியில இறங்கி அம்மா தாயே பத்தினி நான் தெரியாதனமா என் விதியால நடந்து போச்சு, தெரிஞ்சா கூட ஏதாவது தெரியாது பண்ணிட்டோம்னா அத மன்னிப்பு வாங்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி அக்னி வாம கொண்டு எறியும் போது அக்னியில மனசால நினைச்சு நீ இறங்கி வந்துட்டினா அடுத்தது உனக்கு அந்த பாரத்தை விட்டுட்டு எல்லாம் இந்த ஆயா பாஞ்சாலியும் அந்த ஊத்தோட இருக்கிற காலி ஆத்தாலும் கூட துணையாக இருந்து உங்களை பட்டி வரைக்கும் பால்பானை வாங்கி நல்லபடியா வச்சு கட்டி காப்பாத்துவாங்கப்பா. எந்த குறையில்லாத வச்சிருப்பாங்க. அதுக்காகத்தான் இந்த பாஞ்சாலியாகப்பட்டவள் ஐவரு கல்யாணம் பண்ணும் போது நெருப்புல இறங்கி இறங்கி வரா. அப்படி வந்தாலும் அப்படி இறங்கி வந்தாலும் இந்த பாண்டவர் ஐவர் ராஜாக்களும் பத்தினி பாஞ்சாலிக்கு திருமணத்தை முடித்து சீரு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அத குந்தமாதேவி அருளால ஊர் 300 மங்கலம் போகலான்னு புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது நாரதர் குறுக்க வரார். யாரு வரா? நாரதர் வரார். எதுக்காக வரார்? எப்பா பாண்டவர்களே, தர்மம் நீதி வேத சாஸ்திரம் கற்றுணர்ந்தவர்கள் வந்தவர்கள் நீங்களா? தர்மம் நீதி வேத சாஸ்திரம் கற்றுணர்ந்தவங்க. ஏற்கனவே சுந்தரமன் சொல்லக்கூடிய 2 அடக்கர்கள் ஒரு பெண்ணால் மாண்டிருக்கிறாங்க. ஒரு பெண்ணால 2 பேர் செத்துருக்காங்க. நீங்க 5 பேர் ஒரு பொண்டாடி கட்டி வந்திருக்கீங்க. இந்த ஒரு பெண்ணில ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நீங்க உங்க குடும்ப பாண்டவர்களை அதாவது பிரிவினை வரக்கூடாது. அப்படி என்பதற்காக வருடத்திற்கு ஒருவர் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? வருடத்துக்கு ஒருவர் வைத்துக் கொள்ளணும். இந்த வருஷம் தர்மர்னா அடுத்த வருடம் கூட இருக்கும் போது அர்ஜுன பாத்துட்டாலும் இந்த வீமம் பாத்துட்டாலும் ஒரு வருடம் அந்த பாவத்தை துடைக்க நீங்க தீர்த்த யாத்திரை போகணும், சிவனுக்கு ஒரு தவம் செய்யணும், காசி யாத்திரை போகணும் அப்படி சொல்லி நாரதர் பாண்டவர்களுக்கு பாகம் சண்டை வராமல் அதான் சொல்லிட்டு போறார். ஆனா இருந்தாலும் கேளுங்கள் சபையர்களே, பாஞ்சாலி 5 பேரும் திருமணம் செஞ்சாங்களே தவிர இந்த பாஞ்சாலி உடைக்காத தேங்காய், உடைச்ச தேங்காவை தான் நாய் தூக்கிக்கிட்டு தெரியும். ஆனா உடைக்காத தேங்காவை உருட்டி தான் பார்க்க முடியுமே தவிர அதை உடைச்சு பார்க்க முடியாது. பாண்டவர் 5 பேர்த்த கட்டினாங்களே தவிர பாஞ்சாலி தொட்டவங்க யாரும் கிடையாது. பாஞ்சாலி ஒரு நெருப்பு, தப்பா நினைச்சவங்க குடும்பம்லாம் அவன் துரும்பா எரிஞ்சிருவான். அது போல அக்கினியில் பிறந்தவள் அழியாத பாஞ்சாலி, நெருப்பிலே பிறந்தவள் நீலவர்ண தங்கை. காளியா பரமேஸ்வரி நாடகம் வச்சாலும் பாஞ்சாலியும் நம்ம தான். 9 சக்தி 16 அம்சம் 64 பீடத்தில் அமர்ந்தார். அதனால கேளுங்கள் சபையர்களே, பாண்டவர் ஐவர் ராஜாக்களை மாலையிட்டு இப்பொழுது ஐவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் ஆதரவோடு ஆளை எடுத்து அவருடைய திருஷ்டி கழிக்கிறாங்க. முடிஞ்ச உனக்கு அதாவது பாஞ்சாலிக்கு கல்யாணத்துக்கு உங்க கையில இருந்த காசை வச்சுட்டு கும்பிட்டு போங்க. எல்லாருமே காசு அந்நியர அண்ணனுக்கு வந்த தெவியற கால முடக்குங்க நீ கை சரணம் போடுங்க நீ மனத்து வெத்தலையோ மடிச்சு அந்த கொடுங்க நீ கும்பத்துல சின்னாம்பு குழப்பி அந்த தருங்க நீ பொட்டியில களிப்பாக்கு பொறுக்கி அந்த தருங்க நீ அந்நியர அண்ணனுக்கு வந்த தெவியற அரிசி திருடி மாவ நீ ஆனமால வரத்துனா அந்த அரிசி நம்பத்த சொல்லும் கால் நடையா வரத்துனா உப்பு திருடி மாவ நீ ஊறுகாலம் வரத்துனா அந்த உத்து நீ பெத்த சொல்லும் கால் நடையா வரத்துனா கொள்ளு திருடி மாவ குதிரை மாலை வரத்துனா அந்த கோவலம் பெத்த சொல்லும் கால் நடையா வரத்துனா பருப்பு திருடி மாவ நீ பல்லகளை வரத்துனா அந்த பத்து நீ பெத்த சொல்லும் கால் நடையா வரத்துனா அந்நியர அண்ணனுக்கு வந்த தேவியார கொய்யா மரம் ஏறி எங்க அண்ணன் கொய்யா கனி பிக்கையில கொய்யா மரத்தை சுத்தி கொஞ்சன வேணி தானா எங்க அண்ணன் மாங்காய் மரம் ஏறி எங்க அண்ணன் மாங்கடியோ பிக்கையில மாமரத்தை சுத்தி எங்க அண்ணன் மயக்கன வேணி தானா தேங்காய் மரம் ஏறி எங்க அண்ணன் தேங்கனியோ பிக்கையில இந்த தேமரத்தை சுத்தி தேமன வேணி தானா புது சட்டி புது பானை புலங்கே தெரியாதவ இந்த புண்ணீரோட வாசலுக்கு நீத்தானா மருமக கருச்சட்டி கருப்பான கழுவே தெரியாதம்மா கவனமிட்டு வாசலுக்கு நீத்தானா மருமக நீ வெள்ளை கொடை பிடிச்சி நீ அண்ணி வீதியில வரும்போது இந்த விஜயத்தங்க அத்தமாவ வெறுவாய மொத்தமட்டா எங்க அண்ணன் கடலைய தின்னுக்கிட்டு எங்க அண்ணன் கடை வீதி வரும்போது இந்த கடை கட்டங்க அத்தமாவ எங்க அண்ணன் கடவாய மொத்தமட்டான் வெத்தலைய மென்னுக்கிட்டு எங்க அண்ணன் வீதியில வரும்போது இந்த விஜயத்தங்க அத்தமாவ எங்க அண்ணன் வெறுவாய மொத்தமட்டான் எல்லாம் காசு வைங்க.
காசு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா தோடு கீடு இருந்தா கழட்டி கொடுத்துட்டு போங்க. மத்த கோமாளி மாதிரி சொல்ல மாட்டேன். உங்க பேங்க கூட்டுறவு சொசைட்டில வச்சுட்டு ரசீதி கொண்டாது உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். வீட்டுக்கிறது மீட்டுக்காது உங்களோட விருப்பம். கல் இல்லாத பவுன் பட்டமே கொடுங்காயா. கல் இருக்கிறது கொடுக்குறாங்க. கேளுங்கள் சபையோர்களே, எங்க நாடகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மள இந்த ஏரியாவில் இப்பதான் புதுசு ஏற்கனவே வட்டமுத்தாப்பட்டி வந்து பாஞ்சால குறைஞ்ச நாடகம். அங்க நம்மளுக்கு எல்லாம் ரசிகர் நிறைய இருக்கிறாங்க. நல்லபடி எங்கன்னா சொல்லுவாங்க. அது போல இப்ப நம்ம கந்தநாயகம்பட்டி ஆடிதான் அந்த அண்ணன் மூலியமா தான் அன்பு மதிப்புக்குரிய அண்ணன் கந்தநாயகம்பட்டி மூலியமா நாங்க 5-6 கூத்து ஆடி விட்டோம். அது போல இன்னைக்கு தலைவர் நமக்கு துணையா இருந்து எங்க சிற்றறிவுக்கு எட்டிவாரு நாங்க இந்த நாடகத்தை நடத்திருக்கிறோம். எங்க நாடகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய நாடகத்தை அதாவது யூடியூப்ல நாங்க நாடகம் விட்டுருக்கிறோம். நம்ம செட்டு மட்டும்தான். நீ எந்த தேசத்துல விட்டாலும் எந்த ஊர்ல விட்டாலும் ஆடும். நீங்க இருந்து கிழக்க பாண்டிச்சேரி திண்டிவனம் திருக்கோவில் கடலூர் நீ உளுந்தூர்பேட்டையில இருந்து ஒரு பக்கமா அந்த பக்கம் விட்டாலும் ஆடுவோம். இந்த பக்கம் கோயம்புத்தூர் ஈரோடுல இருந்து இந்த பக்கம் விட்டாலும் ஆடுவோம். இந்த தர்மபுரியில இருந்து இந்த பக்கம் கிருஷ்ணகிரி எந்த பக்கம் விட்டாலும் ஆடுவோம். 4 திசையில நம்ம போய் கஷ்டப்பட்டு அரும்பாடு பத்தின பசங்களை கத்துக்கிட்டோம். எங்க சிற்றறிவு கெட்டிவார் நாங்க நடத்திருக்கிறோம். எங்க நாடகம் பிடிச்சிருந்தா யூடியூப்ல ஜெயராமன் கூத்துன்னு அடிச்சீங்கன்னா எங்க நாடகம் ஃபுல்லா வரும். அதுல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது நாடகம் தேவைப்பட்டு அதுல என் நம்பர் 2 இருக்குது. நீங்க தயவு செய்து போன் பண்ணுங்க. இத்துடன் எங்கள் நாடகம் முடிவடைகிறது. உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். எங்களிடம் நீங்கள் விடைபெறுகிறீர்கள். நன்றி, வணக்கம். அன்பு பண்பு பாசம் இருந்த ஊர் கவுண்டர் தர்மகர்த்தா ஐயா அவர்கள், ஐயந்துரை ஐயா அவர்கள் இந்த பாஞ்சாலி கல்யாணத்துக்காக அளிக்கப்பட்டது 101 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்துள்ளார். அவருடைய குடும்பமாகப்பட்டது பட்டி பெருகி பால்பான பங்கி எந்த முகம் போனாலும் பாஞ்சாலியுடைய சன்னதி உள்ளது போல அவங்க குடும்பம் என்று சீர சிறப்பாக இருக்க வாழ்த்துகின்றோம். அரிய அதுல போடுவாங்க கையில. அவருடைய குடும்பம் பட்டி பெருகி பால்பான கையில பேர் சொல்லிட்டு போங்க. பேர் சொல்லிட்டு போங்க. பேர் சொல்லிட்டு போயிட்டே இருக்குமா. பாஞ்சாலி அம்மாள் குபேர்வான் வெளிப்பா கொடுத்துள்ளார். அவருடைய குடும்பம் என்று சீர சிறப்பாக அம்பாளை பிரார்த்திக்கின்றார்.